செஃப் பிளேட் சீரியஸோட ஃபஸ்ட்டு பார்ட் தான். அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன். இதை பற்றி ஏற்கனவே என்னோட சேனலில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் என்னோட சேனலை போய் பார்த்துக்கோங்க. கசரிலா செய்கிறதுக்கு சப்பாத்தி, அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு மிக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பெல் பெப்பர், அழகான பெல் பெப்பர், அப்புறம் ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ், காலி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன ட்ரை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கசரியா. அது வந்து மெக்சிகன் ஃபுட்டு தான் ட்ரை பண்ணோம். அந்த பேப்பரில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நான் வாசித்த உடனே இந்தியன் மசாலா கொடுத்தோன்னே ஒரு ஆர்வக்கோளாறில் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். ஆக்சுவலி வந்து அந்த பாக்கெட்லேயே மசாலா ஐட்டம்லாம் இருந்தது. எப்படி செய்யணும் அப்படின்னா வந்துட்டு சிக்கன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கணும். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம மசாலா பொடிலாம் அதில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதையே நம்ம வந்து ட்ரையாக வந்து சேர்க்கணும். அதில் கொஞ்சம் கூட எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும், தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நாங்கள் பட்டர் போட்டோம். அது ஆயில் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் லைட்டாக பட்டர் அண்ட் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூடு, வெங்காயம், குடமிளகாய் இந்த 3 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம தனியாக சிக்கன் வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் அவங்க கொடுத்த சாஸையும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த டாட்டிலா இருக்கு இல்லையா, அது சப்பாத்தி மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம வந்து அந்த கிரேவியை வந்து பாதி ஸ்பேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியை நம்ம கொஞ்சம் சீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சீஸும் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனில் வந்து ஒரு 5 to 6 minutes வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம டோட்டலாக மேலே வந்து ஒரு பேப்பரை வச்சு கவர் பண்ணிவிட்டு வைக்கணும். ஸோ சீஸ் கரைஞ்சோடனே அந்த பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். திருப்பி ஒரு 5 to 6 minutes வச்சுருந்தோம்னா நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த சோர் க்ரீமில் வந்து வெள்ளைப்பூடு தனியாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஹாஃப் வெள்ளைப்பூடு வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அந்த சோர் க்ரீமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கடைசியாக ஃபைனலாக ஒரு டேஸ்டான சூப்பரான டிஷ் ரெடி ஆயிருச்சு. இது வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம போட்டு இந்த மாதிரி செஞ்சு நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாம்.